தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் விலை உயர்ந்து மீண்டும் 66,000 ரூபாயை கடந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலை புதிய உச்சம் தொட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. புதன்கிழமை மேலும் 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் விலை 40 ரூபாய் உயர்ந்து 8,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 114 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோ 1000 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வாக சுப்பிரமணிய சுவாமிக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்ற நிலையில் மணமக்கள் வெட்டிவேர் மாலை அணிந்து திருமண கோலத்தில் கிரிவல பாதையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உலா வந்தனர். இந்த திருவிழாவில் மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது அரோகரா அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பினர். இதனிடையே பெரிய தேரின் முன்பு இருந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்ட சிறிய தேரை பெண் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். காலை 6:30 மணி அளவில் தேரோட்டம் தொடங்கிய நிலையில் 5 மணி நேரத்திற்கு பிறகு தேரானது கோயில் நடையை வந்தடைந்தது. மன்னார் வளைகுடா போன்ற சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி அளிப்பது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வேதனை தெரிவித்தார். மக்களவையில் பேசிய அவர் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் சுரங்கங்கள் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். Proposed offshore mining activity threatens the ecology of the biodiversity rich area and the livelihood of the fishermen who depend on this area. இதேபோன்று மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி வில்சன் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொண்டால் தமிழ்நாடு மேற்கொள்ள இருக்கும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டினார். Implementing delimitation at this point would unfairly penalize states that have successfully managed by their populations while rewarding those that have not. The consequences could be disastrous for states like Tamil Nadu and others that have effectively controlled their population. இது தொடர்பாக அடுத்த ஆண்டிற்குள் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் தொகுதி மறுசீரமைப்பு தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடும் என்று வில்சன் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழ்நாடு மீனவர்கள் அனாதைகளா என ஆவேசமாக வைகோ கேள்வி எழுப்பிய நிலையில் மீனவர்கள் பிரச்சினையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் நாள்தோறும் தாக்குதலுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் மத்திய அரசு இதனை துளியும் கண்டுகொள்ளவில்லை என்று ஆவேசமாக பேசினார். They are also taxpayers to the Indian government. The Tamil fishermen are the orphans of the world. Every 40 years, 843 fishermen have been killed by the Sri Lankan Navy. And our Honorable Finance Minister also spends her time, meets them. Mr. Jaishankar meets them. For what purpose our Prime Minister is going to Sri Lanka? இதற்கு பதிலளித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீனவர்கள் பிரச்சினையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். Let it be sure here that there is no effort left out without trying to help our fishermen. Every time there is a crisis, the Foreign Affairs, External Affairs Minister and the Prime Minister himself. I fully recognize the concern of Vaiko. இந்நிலையில் மீனவர்கள் விவகாரம் குறித்த வைகோ பேச்சில் ஒரு வரியை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்குமாறு நிர்மலா சீதாராமன் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்று வைகோ பேசியதில் ஒரு வரியை மட்டும் நீக்குவதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண சிங் கூறினார்.
தெருநாய்கள் கடித்து மரணமடையும் கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தெருநாய்கள் பாதிப்பு குறித்து அதிமுக உறுப்பினர் கருப்பண்ணன், பாஜக உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஐ பெரியசாமி, சமீப காலங்களில் தெருநாய்கள் கடித்து வெள்ளாடு, செம்மறி ஆடுகள் பாதிக்கப்படுவது அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும், தெருநாய்கள் கடித்து மரணமடையும் கால்நடைகளுக்கு பேரிடர் மேலாண்மை விதிகளின்படி உரிய இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி மாடு இறந்தால் 37,500 ரூபாயும், ஆடு இறந்தால் 6,000 ரூபாயும், கோழி இறந்தால் 100 ரூபாயும் இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இதுவரை தெருநாய் கடித்து உயிரிழந்த 1149 பிராணிகளுக்கு இழப்பீடு வழங்க 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐ பெரியசாமி கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கே என் நேரு, வெறிநாய்களை பிடித்து அவற்றுக்கு ஊசி செலுத்தி குணமடைந்த பின்னர் விட்டுவிட வேண்டும் என சட்டம் சொல்வதாகவும், உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மனு தாக்கல் செய்து உத்தரவு பெற்றால்தான் வெறிநாய் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார். சென்னையில் பேருந்து பயணிகளுக்கான புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் குளிர்சாதன பேருந்துகள் உட்பட அனைத்து வகையான பேருந்துகளிலும் மாதந்தோறும் 2,000 ரூபாயில் பயணம் செய்யும் திட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஏற்கனவே மாநகர பேருந்துகளில் பயணிக்க 1,000 ரூபாயில் மாதாந்திர பாஸ் விநியோகம் செய்யப்படுகிறது. இதன் அடுத்த கட்டமாக ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கும் வகையில் 2,000 ரூபாய் மாதாந்திர பாஸ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை சென்னை மந்தைவேளையில் தொடங்கி வைத்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், 2,000 ரூபாய் பாஸ் மூலம் மாதம் முழுவதும் இரவு நேரம் உட்பட அனைத்து நேரங்களிலும் கட்டணம் செலுத்தாமல் ஏசி பேருந்துகளிலும் பயணிக்கலாம் என்று கூறினார். இன்னும் கூடுதல் வசதி, பொதுமக்களுக்கான வசதிகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்திற்கு ஆதரவளித்து பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் நடப்பாண்டு இறுதிக்குள் சென்னையில் பேட்டரியால் இயங்கும் 635 பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக சிவசங்கர் குறிப்பிட்டார். கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு ஜவுளி உற்பத்தியாளர்களிடம் இருந்து நூலை பெற்று கூலி அடிப்படையில் துணி உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி உயர்வு வழங்குவது வழக்கம். ஆனால் 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை முறையாக செயல்படுத்தாமலும் கூலி உயர்வு வழங்காமலும் இருப்பதாக கூறி கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட கூலி நெசவு விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாகவே விசைத்தறிக்கு நியாயமான கூலி உயர்வு, ஒப்பந்த கூலி உயர்வு கிடைக்காத காரணத்தினால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் பல இரும்புக்கு உடைப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு அவலச்சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த 2 மாவட்டங்களிலும் தினசரி 80 லட்சம் காடா துணி உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய மதிப்பு 25-30 கோடி ரூபாய் உற்பத்தி மதிப்பு இருக்கும். விலைவாசி உயரும் சூழலில் கூலி உயரவில்லை என விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 11 வருஷ காலம் 2014 2025 வரைக்கும் ஒரு கூலியே இல்லாமல் மின் கட்டண அபரிதமான உயர்வு, தொழிலாளர் கூலி உயர்வு, விலைவாசி உயர்வு, தறியினோட உதிரி பாகங்களோட விலை உயர்வு எல்லாமே கூடுதலாகிட்டே இருக்கிற போது கூலி குறைப்பாகுது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் தினம்தோறும் 40 கோடி ரூபாய் அளவிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.